நான் மக்களுக்காகவே நான் என்ற முழக்கத்தால் இதயங்களை அரசாண்ட மாதரசி மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அன்னாரர்களுடைய தெய்வீக ஆசியோடு ஆயிரக்கணக்கான குளங்களை தூர்வாரி விவசாயிகளுடைய இதயத்திலே பால் வார்த்த எங்கள் குடிமராமத்து நாயகன் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிம்ம சுப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய கட்டளைக்கு இணங்க மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் செங்கம் பேரூராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர் கழகத்தை கண்டு இவை காப்பதை போல ஒன்றியத்திலே கட்டி காத்து வருகிற ஆற்றல் மரபன் என் நெஞ்சம் நிறைந்த சகோதரர் மகரிஷி சி மனோகரன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்ற நகர கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் ஆனந்தன் அவர்களே, செங்கம் ஒன்றிய மாணவர் அணியினுடைய செயலாளர் ஆற்றல் மரபன் செந்தில் கொன்றன் அவர்களே, கையை வைக்காதையா ஏத்து நீள் அப்படி விடு, முன்னிலை பூரப்பட ஏற்று நடத்துகிற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரன் அருணாச்சலம் அவர்களே, தண்டராமட்டு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ராஜேந்திர தேவராஜ் அவர்களே, தண்டராமட்டு மேற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே, ஜமுனாபுத்தூர் தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அசோக் அவர்களே, தொடக்க உரை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பேரவையினுடைய ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் சங்கர் அவர்களே, மன்றத்தினுடைய துணைத் தலைவர் மணி அவர்களே, இலக்கியனின் செயலாளர் தனஞ்சலியன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதி ரவி அவர்களே, விவசாய அணியினுடைய செயலாளர் ராஜ் அவர்களே, நகர அம்மா பேரவையினுடைய செயலாளர் குமார் அவர்களே, ஆறுமுகம் அவர்களே, வெங்கடாச்சலபதி அவர்களே, அக்ரி வேல் அவர்களே, ராஜா அவர்களே, காசிநாதன் அவர்களே, பத்மா முனிக்கண் அவர்களே, தமிழ்மணி அவர்களே, அருள்குமார் அவர்களே, பாபு தட்சிணாமூர்த்தி அவர்களே, சம்பத் அவர்களே, சிபிஎஸ் செல்வம் அவர்களே, கோபிநாத் அவர்களே, அறிவழகன் அவர்களே, தினகரன் அவர்களே, சம்பத் அவர்களே, செல்வம் அவர்களே, ஏழுமலை அவர்களே, கார்த்திகன் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, மாரிமுத்து அவர்களே, பாரத் அவர்களே, தலைமை கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க சொற்பொழிவாளர், கம்பீரமான குரலுக்கு சொந்தக்காரர், என் நெஞ்சம் நிறைந்த சகோதரன் செங்கம் வெங்கட்ராமன் அவர்களே, எனக்கு முன்னால் உரை நிகழ்த்திவிட்டு இடம் சார்ந்திருக்கிறேன் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், போலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி துணை செயலாளர், கழக விவசாய பிரிவினுடைய செயலாளர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் அமைச்சர், 92 கலசபாக்கத்தில் முதல் முறையாக நான் அவரை பார்த்த போது என் கண்ணுக்குள் இறங்கி இதயத்தில் நின்ற போது எந்த வடிவத்தில் இருந்தாரோ, எப்படி நான் அவரை பார்த்தேனோ, 32 ஆண்டுகளுக்கு பிறகு செங்கம் மேடையில அன்று நின்ற அதே உருவம் இவ்வளவு காலம் நடந்து அப்படியே இருக்கிறார். என்ன ரகசியம் என்று மட்டும் எனக்கு புரியவில்லை. ஆக கட்டமைக்கப்பட்ட இந்த மாவட்டத்துடைய தொண்டர்களை ராணுவ கட்டுக்கோப்போடு கட்டி காத்து வருகிற ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர், எங்கள் மரியாதைக்குரிய அண்ணன் சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர், புரட்சி தமிழர், எங்கள் இதய தெய்வம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு சோதனை வந்த காலத்தில் அவருடைய தோள் கொடுத்து காத்த தனையனாக நின்றவர் அண்ணன் அக்ரியார் அவர்கள். அப்படிப்பட்டவர் உலகிவிட்டு அமர்ந்திருக்கிறார். அவருக்கும் பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சோலோ ஹீரோவாக தலைவர் காலத்தில் அம்மா காலத்தில் வலம் வந்தானே நம்முடைய மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய அருமை என்றார். சுயமரியாதை எந்த நேரத்திலும் விட்டுக் கொடுக்காத மாமனிதன், என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன், போற்றுதலுக்குரிய அண்ணன் நெல்லை பாலாஜி அவர்களுடைய புதல்வர். புலிக்கு பிறந்தது புலிதான். என் இளைய சகோதரர் நெல்லையப்பன் பாலாஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மேடையிலே அமர்ந்திருக்கின்ற குணசேகர் அவர்களே, ராதா அவர்களே, அரவிந்தன் அவர்களே, தரணிதரன் அவர்களே, மாவட்ட இணை செயலாளர், கழகத்தினுடைய மகளிர் துணை செயலாளர், மரியாதைக்குரிய சகோதரி அமுதா அருணாச்சலம் அவர்களே, கோவிந்தராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஆற்றல் மிக்க கண்மணிகளே,
நிறைவில் நன்றி சொல்ல இருக்கிற மேற்கு ஒன்றியத்தினுடைய கழக செயல்பரவன் என் நெஞ்சம் நிறைந்த சகோதரன் பரமனந்தல் எஸ் பழனிசாமி அவர்களே, நான் விளம்பர தலையில் சேரி இருக்கிற எல்லோருடைய பெயர்களையும் சொல்ல வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு இருந்தால் காலம் அனுமதிக்காத காரணத்தினால் விளம்பரத்தாளில் அச்சேரி இருப்பதை விட என் இதயத்தில் நீ கவர நடந்திருக்கின்ற செங்கம் மாநகரத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்து வருகின்ற அலைகடலான ஆர்வரிக்கின்ற கழகத்தினுடைய தொண்டர்களே, கழகத்தினுடைய அனைத்து சார்பு அமைப்புகளை சேர்ந்த நிர்வாக பொறுப்புகளே, வீரவனக்கலால் கூட்டத்தில் நாங்கள் என்ன பேசுகிறோம் என்பதை ஆங்காங்கே மறைந்து நின்று கேட்டுக் கொண்டிருக்கிற மாற்றுக் கட்சி நண்பர்களே, கண்ணியத்திற்குரிய காவல்துறை நண்பர்களே, பண்பு நிறைந்த பத்திரிகையாளர்களே, எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற வாக்காள பெரிய மக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாய தொழிலாளர் தோழர்களே, வார்த்தக கண்மணிகளே, மாணவ பெருஞ்செல்வங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த பணிவான வணக்கம். மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக நாடு முழுவதும் கூட்டங்களை நடத்துங்கள். எங்கள் சிங்க தமிழன் அண்ணன் புரட்சி தமிழன் எடப்பாடியார் ஆணையிட்டார். அந்த ஆணை கிடங்க நாடு முழுவதும் மொழி போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்கு இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு மண்டல மாநாட்டை போல நடத்தி கொண்டிருக்கிற ஆற்றை அண்ணன் அக்ரியாருக்கு இருக்கிறது. மிக எழுச்சியோடு நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறது. 1965 இதே நாள் இப்பொழுதும் போலத்தான் தமிழ்நாட்டுக்கு விடிந்தது. அன்றைக்கு கொழுந்து விட்டிருந்த இந்திய எதிர்ப்பு போர், அந்த போர் வந்த நேரத்தில் மாணவர்கள் வீராவேசமாக பொங்கி எழுந்த நாள் அந்த நாள். காரணம், அன்றைக்கு தான் இந்தி மாது எங்களுக்கு வேண்டாம், அன்னை தமிழுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி மாணவ சமுதாயமே ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தியது. ஜனவரி 25, 1965 பெயர் பலகை அடித்து நொறுக்கப்பட்டது. மத்திய அரசு அலுவலகங்கள் இருக்கிற இந்தி பெயர் பலகை அன்றைக்கு அடித்து நொறுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருந்த கட்சி காங்கிரஸ் பேரியக்கம் இரும்பு கரம் கொண்டு அடக்க துணிந்தார்கள். இந்த நேரத்தில் தான் இந்த அடக்குமுறைகளை கஞ்சாமல் தன்னுடைய உயிரையே கொடுத்தார்கள் மொழிக்காக. நடராஜன், தாளமுத்து, திருச்சி மாவட்டம் கரூர் கீழப்பளவூர் சின்னசாமி, மயிலாடுதுறையில் ஷாரங்கபாணி, ஐயம்பாளையத்தில் வீரப்பன், விருகம்பாக்கத்தில் அரங்கநாதம், கோடம்பாக்கத்தில் சிவலிங்கம், மாணவர் ராஜேந்திரன், மயிலாடுதுறையில் சங்கரலிங்கம், அத்துணை பேர்களுமே தன்னுடைய சந்தன வேண்டிய செந்தலுக்கு தீக்கிரையாக்கி கொண்டு மொழிக்காக உயிரை தியாகம் செய்தவர்கள் இதோ இந்த படத்தில் இருக்கிறார். அவர்களுக்கு எங்களுடைய வீர அடக்குங்கள். எங்கள் சார்பில், கழகத்தின் சார்பில், அண்ணன் அக்ரியார் சார்பிலே, இந்த மாவட்ட கழக கண்மணிகள் சார்பிலே எங்களுடைய வீர வணக்கத்தை இங்கே பதிவு செய்து கொள்கிறோம். தமிழுக்காகத்தான் இந்த போரே நடந்தது. அந்த தமிழுக்காகவே வாழ்ந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சி தான் செந்தமிழ், தீர்ந்தமிழ், பயந்தமிழ், 1810, அகநானூறு, புறநானூறு, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, வித்தான் தமிழ தமிழுக்காக வாழ்ந்த படைவிடுச்சியா. அதனால் தான் 2வது உலக தமிழ் மாநாட்டை சென்னையில் நடத்தி காட்டியவர் அறிவுலகம். இதை பேரறிஞர் அண்ணா. எனக்கு முன்னால் பேசி வெங்கட்ராமன் சொன்னார், 5வது உலக தமிழ் மாநாட்டை சங்க வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மண்ணில நடத்தி காட்டிய தலைவன், துப்பாக்கி குண்டுக்கு தொண்டையில் இடம் கொடுத்து குவிடவர்கள் என் தலைவன் எம்ஜிஆர். 8வது உலக தமிழ் மாநாட்டை தஞ்சை தரணியில் நடத்தி காட்டி எழுத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இந்த முத்தமிழோடு அறிவியல் தமிழை இந்த மண்ணுக்கு அறிமுகப்படுத்திய தலைவி எங்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. திமுக தமிழுக்காகவே வாழ்கிறோம் என்று பேசுகிறார்களே, உலக தமிழ் மாநாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகள் சார்பாக கேட்கிறேன், நடத்தினார்களா? அதற்கு தான் செந்தமிழ் மாநாடு நடக்கிறோமே. நொட்டுன எவ்வளவு கோடி கொள்ளையடிப்பதற்கு நடத்திய மாநாடு தமிழுக்காக அல்ல. உலகம் முழுவதும் இருந்து தமிழறிஞர்கள் வந்தார்கள். அடப்பம்மா எங்க உட்கார வச்சவங்கள? முதலிலே 4 வரிசை இவருடைய குடும்பம். என் குடும்பம் பெரியது, அதான் சொல்றோம்ல. தமிழறிஞர்களை பின்னாலே உட்க வைத்து கோடிக்கணக்கில் அந்த செம்மொழி மாநாட்டை வைத்து எவ்வளவு கோடி கொள்ளையடித்தீர்கள் நாட்டுக்கு தெரியாதா? என்னடா பண்ணிருக்கீங்க நாட்டில்?
மொழிக்காக என்ன செய்தீர்கள்? ஒன்றை சொல்ல முடியுமா? அப்படிங்க புள்ள தப்பாம பிறந்திருக்கையா. தலபாரி 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 தானே, தளபதி. தினந்தோறும் மருத்துவமனையில் படுத்திருக்கிறவனுக்கு பேர் ஆரோக்கியசாமி. கண்ணே இல்லாதவன் காந்தர்வ கண்ணன், முகமே சரியில்லாதவன் செந்தாமரை கண்ணன். நெல்லையப்பன் பாலாஜி பாடியிலே மூளையே இல்லாதவன் தலபாதி, இந்த நாட்டினுடைய முதலமைச்சர். என்ன வெட்கக்கேடு! எதை சாதித்திருக்கிறார்கள்? அம்மா ஆட்சியில இதே ஸ்டாலின் நாடு முழுவதும் வந்தாரே, என்ன கேட்டார்? சொன்னீங்களே செஞ்சீங்களா, சொன்னீங்களே செஞ்சீங்களா, சொன்னீங்களே. சொன்னதையெல்லாம் செய்தோம். நான் பகிரங்கமாக செங்கம் மேடையில் குற்றம் சுமத்த விரும்புகிறேன். 10 ஆண்டு காலம் இந்த ஏழை அடித்தட்டு மக்களுக்கு அதிமுக செய்த திட்டங்களை 2.5 வருடத்தில் நிறுத்தி இருக்கிறார். அதற்கு பெயர் திராவிட மாடல். 10 வருடமாக செய்த சாதனை. என் அம்மா சொன்னார், என்னை மீண்டும் நீங்கள் முதலமைச்சரானால் 20 அரிசி விலையில்லாமல் தருவேன். சொன்னார், வென்றார், வந்தார், தந்தார், மறைந்தார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் நிறுத்திட்டான். அம்மா சொன்னார், மீண்டும் முதலமைச்சரானால் பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் 8 கிராம் தருகிறேன். மீண்டும் அரசாண்டார், 8 கிராம் தங்கம் தாலிக்கு வழங்கப்படும். அம்மா சொன்னார், வந்தார், தந்தார், மறைந்தார். எடப்பாடி வந்தார், தொடர்ந்து தந்தார். ஸ்டாலின் எனும் நான் நிறுத்திட்டான். கலைஞர் காப்பீட்டு திட்டம் வாத் அவுட் பணம், அதை முதலமைச்சர் விரிவுபடுத்தப்பட்ட காப்பீட்டு திட்டம் 5 லட்சம் ரூபாய் இந்த அரசு தரும். அம்மா சொன்னார், வென்றார், வந்தார், தந்தார், மறைந்தார். எடப்பாடி வந்தார், 5 லட்சம் தந்தார். இந்த மூதேவி வந்தது, பெண்களுக்கு திருமண உதவித்தொகை 25,000, பட்டதாரி பெண்களா 50,000 ரூபாய் வழங்கப்படும். அம்மா சொன்னார், வென்றார், வந்தார், தந்தார், மறைந்தார். எடப்பாடி வந்தார், 50,000 அள்ளி தந்தார். இந்த சனியன் வந்தது, நிறுத்திவிட்டார். 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம், 3 ரூபாய்க்கு தயிர் சாதம். அம்மா உணவகம், கண்டுடைக்கிறவன், பாரவண்டி இழுக்கிறவன், ரிக்ஷா தொழிலாளி, ஆட்டோக்காரன் அந்த அம்மா உணவகத்திற்கு வருகிறார். 2 இட்லி, 1 சாம்பார் சாதம், தயிர் சாதம். 10 ரூபாய்க்கு அவன் பிரச்சனை முடித்து விடுகிறது. ஏழையின் சிரிப்புள் இறைவனை காணலாம். அண்ணா சொன்னார், 10 ரூபாயில் உழைத்தவனுடைய வயிற்று பசியை போக்கி அவனை சிரிக்க வைத்து இறைவனை கண்ட தலைவி அம்மா போனார். எடப்பாடி வந்தார், தொடர்ந்து அந்த உணவகம் இருந்தது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் நிறுத்திட்டான். கொரோனா காலத்திலே மக்களுக்கு உணவை வழங்கிய ஆட்சிய பாத்திரமடா அந்த அம்மா உணவகம். எப்படா கை வைக்கிறீங்க? இந்த மெட்ராஸ்ல ஒரு பொண்ணு இருக்கு, மேயர். அந்த பாப்பா பேர் என்ன? ரொம்ப விவரமா பிரியா. அந்த பாப்பாட்ட பத்திரிகைக்காரன் கேட்டா, அம்மா உணவகத்தை ஏன் மூடினீர்கள்? உடனே அந்த பாப்பா சொல்லிச்சு, அந்த ஹோட்டல்ல ப்ராஃபிட்டே இல்லை, அது லாஸ்லயே போகுது. என்ன சரவண பவன ஹோட்டலா? அடையார் ஆனந்த பவனா? உழைத்தவனுடைய வியர்வை கீழே சிந்துகிறது. அந்த தொழிலாளிக்காக தாய் கொண்டு வந்த திட்டமிடு, லாஸ்லயே போகுது. எந்த திட்டத்தையாவது நிறுத்தி போக தொடர்ந்து நடத்துகிறார்களா? அம்மா உணவகம் நிறுத்தப்பட்டது, அம்மா மருந்தகம் நிறுத்தப்பட்டது, அம்மா சிமெண்ட் அதைத்தான் வலிமை என்று மாற்றினோமே. அம்மா சிமெண்ட் எவ்வளவு ரூபாய்க்கு தந்தோம்? 200 ரூபாய். அம்மா வலிமை சிமெண்ட் 350. இதுக்கு பேரு திராவிட மாடல். பாரு, சிரிக்காதீங்க. கேட்டா கோபம் வந்து நான் ஸ்டாலின் மேல எனக்கு வரவே மாட்டேங்குது. யாரு பெற்ற புள்ளு, அவனை பார்த்து நாம கோபம். அவர் கொண்டு உட்கார வச்சது யாரு? ஸ்டாலின் என்ற அரியாசனத்தில் அமர்த்தியவர்கள் யார்? மக்கள் தானே. நீங்க செஞ்ச தப்புக்கு நானு நெல்லையப்பன் பாலாஜி நகிரியார் வெங்கட்ராமன் எல்லாம் முக்கிட்டு இருக்கணும். உங்களுக்காக தப்பு செஞ்சது நீங்க. ஏன் உட்கார வச்சீங்க?
அப்ப எய்தவன் ஒரு கம்பை நோவது நெருப்பு சுடும் ஸ்டாலின் இப்படித்தான் தெரியும். ஏன் உட்கார வச்சீங்க? அதனால கோபம் எல்லாம் ஸ்டாலின் மீது அல்ல, உட்கார வைத்த மக்கள் மீதுதான். ஒரு பேச்சாளர் பேசிட்டு இருந்தார் ஒரு கூட்டத்தில். சீக்கிரம் முடிச்சுவாருன்னு பார்த்தாங்க, முடிக்கல. பேசிட்டே இருக்காரு ஒரு பாட்டுக்கு. கூட்டத்திலிருந்து ஒருத்தர் எந்திரிச்சு துப்பாக்கி பிடிச்சிட்டான். இந்த பேச்சாளருக்கு டிராயர் எல்லாம் அவுந்துருச்சு. சுற்றாதரா நிறுத்திடுறேன்னா உடனே அந்த பேச்சாளனை பார்த்து அவன் சொன்னான், துப்பாக்கி வச்சிருந்தவன், நீ பேசுக ராஜா, நீ பேசு, நீ பேசு. உன்னை யாரும் கூப்பிட்டு வந்து பார்த்துருக்காங்க. அது மாதிரி ஸ்டாலின் நீ பண்ணு, உன்னை எவன் உட்கார வச்சான்னு கேட்டுருக்கிறேன். தப்பு தானே, தவறு செய்தது நீங்கள் தானே, எதையாவது செய்தாரா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் சொன்ன சொன்னதை செய்வோம். அப்படியா? தேர்தலுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மேடையை போட்டு நாடு பூரா வந்தார். யாரு? ஸ்டாலின். ஒரு பெட்டியை வச்சார். இந்த பெட்டியிலே உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் போடுகிறேன், உங்கள் கண் முன்னாலே நானே போட்டுவேன். இந்த கூட்டவரங்க பார்த்தா கையில் வச்சிருந்தேன். உடனே நீங்கள் அத்துறை கோரிக்கைகளை போட்டு விட்டீர்கள், இப்பொழுது போட்ட போகிறேன். அடுத்து சீல் வைக்கப்படும். இந்த பெட்டி அப்படியே தூக்கி கொண்டு போய் சென்னையிலே கோட்டையிலே வைத்து அதை பிரித்து 100 நாட்களில் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். அப்படியா? இந்த கோரிக்கை வைத்தவர்கள் யார் வேண்டுமானாலும் கோட்டைக்கு வரலாம், வந்து உங்களை யாரும் தடுக்க மாட்டார்கள். உள்ளே வந்து நான் எப்படி நிறைவேற்றுகிறேன் என்பதை பார்க்கலாம். செஞ்சானா? செஞ்சாரா? கேட்டா நான் கலைஞருடைய பிள்ளை இல்லையா? அப்படித்தான் இருப்ப. செஞ்சே நீ. இதே அண்ணன் எடப்பாடியார் இருந்த பொழுது என்ன ஆட்ட அண்ணாரு ஸ்டாலின் என்ன பண்ணாரு? அண்ணன் மரியாதைக்குரிய அக்ரியார் சொன்ன மாதிரி 4.5 வருடம் தலைவனை போல, என் தாயை போல ஒரு பொற்கால ஆட்சியை நடத்தியது நம்ம தானே. ஜனங்க கிட்ட கேட்டோம், இல்லை யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு கேட்டோம். உடனே ஒரு அம்மா சொல்லுச்சு, எடப்பாடி நல்லா தான் ஆட்சி பண்றாரு, கொரோனா காலத்தில் சாமானம் எல்லாம் ரேஷன் கடையில் சும்மாவே போட்டாரு, அப்புறம் என்ன, அதனால அவர் ஆட்சி குறை சொல்ல முடியாது. ரேஷன் கடையில் பொங்கலுக்கு 2500 ரூபா கொடுத்தாரு. மகராசன் எடப்பாடி. இருந்தாலும் இந்த தேர்தலில் மாத்தி போடலாம். என்ன கேடு, என்ன கேடு? எடப்பாடிகளுடைய ஆட்சி சரியில்லை, ஆகவே இந்த முறை ஸ்டாலினுக்கு மாற்றி போடுகிறோம். எவனாச்சும் சொன்னா நல்லா தான் ஆட்சி இருக்குது. அப்படி என்ன வெங்காயத்து போட்டீங்க? ஏன் மாத்தி போட்டீங்க? இதே எடப்பாடியாருடைய ஆட்சியில் என்ன பண்ணாரு தெரியுமா? உடனே ஸ்டாலின் அவருடைய மந்திரிகள் எல்லோருமே அவன் வீட்டு முன்னால் நின்றான். கருப்பு பேண்ட், கருப்பு சட்டை, கையில பதாதைகள். அவன் வீட்டு முன்னால, ரோட்டுக்கு வரல, நல்ல கேளு, வீட்டுக்கு முன்னால. ஸ்டாலின் அவர் வீட்டு முன்னால. ஊசி 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 நம்ம பொண்ணுடி அவன் வீட்டு முன்னால. நேரு திருச்சியில அவர் வீட்டு முன்னால. எல்லாம் முன்னால நின்றுட்டான். பேண்ட் வேற ஸ்டாலினுக்கு நிக்கவே மாட்டேங்குது. கறி இருந்தா தானே இழுத்து இந்த பதாதையை பிடிச்சிட்டார். பிடிச்சிட்டு கோஷம் போடுறாரு ஸ்டாலின். எப்படி தெரியுமா? ஏற்றாதே. உடனே நம்ம அல்ல கையை ஏற்றாதே. மின் கட்டணத்தை ஏற்றாதே. உயர்த்தாதே. மின் கட்டணத்தை உயர்த்தாதே. எவ்வளவு ஏத்துனதுக்கு? யூனிட்டுக்கு 1 பைசா ஏத்தலாமா? 1 பைசாவுக்கு ஏற்றாதே. நீங்க யார் முதலமைச்சர்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான். 2500 ரூபாய் பண்ணிட்டேன். 1000 ரூபாய்
மும்முனை மின்சாரம் பெறுவதற்கு அதிமுக ஆட்சியில வசூலித்த தொகை 1750. ஆனால் மோசம்பட்ட ஸ்டாலின் ஆட்சியில 4500 ரூபாய். ஆட்சியாளர் நடத்துறீங்க. அப்புறம் இன்னொரு கோஷம் யாரு? ஸ்டாலின். இழுத்து மூடு எடப்பாடியார் ஆட்சியில உடனே உங்க அல்ல கையை இழுத்து மூடு டாஸ்மாகை இழுத்து மூடு மூடிவிடு டாஸ்மாகை மூடிவிடு. இன்னைக்கு யாருடா முதலமைச்சர்? நான் தான். உம்மா மூடு. மூட வேண்டியதே மூடணும் இல்ல. அதிமுக ஆட்சியில மாலை 6 மணி வரை இயங்கி வந்த டாஸ்மாக் கடை இன்னைக்கு விடிய நடக்கிறது. ஃபுல் டைம் 24 hour சர்வீஸ். எப்ப வேணாலும் போய் வாங்கலாம். ஆனா பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகமா இருக்கும். ஆனா எடப்பாடியார் ஆட்சியில் எங்க ஆட்சியில் எல்லாம் பாட்டில் 170 ரூபாய்ன்னு இவன் 170 சொன்னவன் யாரு? புழல் சிறையில் இருக்கான். நான் கேட்கிறேன் 10 ரூபாய் வசூல் பண்ணி கொடுத்தவனுக்கே புழல் சிறை. இவன் கல்லை குடி கண்டம் முடிஞ்சிருவிடா. உடன்பிறப்புல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முடிச்சிருவாங்க தெரியுமா? இன்னைக்கு சாராயம் மட்டுமல்ல நண்பர்களே, இன்னொரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த 2.5 ஆண்டு காலத்துல 2000 மதுபான பார் லைசன்ஸ் எல்லாம் ஓட்டிருக்கான். எப்படி? அதிமுக ஆட்சியில, என் தலைவர் ஆட்சியில, அம்மா ஆட்சியில, எடப்பாடியார் ஆட்சியில அனுமதி இல்லாமல் பார் இயங்கியதா? இவனுடைய ஆட்சியில 2000 பார். எவ்வளவு வருடம்? 2.5 வருடம். எவ்வளவு பணம்? யார் வீட்டுக்கு? கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். ஆட்சியில் தானே கொள்ளையடிச்சாங்க. அதுல இன்னொரு தலைவி இருக்காங்க, திராவிட பேரரசி. யாரு? கனிமொழி. அந்த பாப்பா சொல்லுச்சு தேர்தல் டைம்ல, தமிழ்நாட்டில் தான் விதவைகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு என்ன பண்ணலாம்? அதற்கு காரணம் டாஸ்மாக் தான். அவன் குடித்து விட்டு மரணம் அடைகிறான். சொல்லுங்க ஐயா. தாலி இறங்கி விடுகிறது. விதவைகள் இருப்பதற்கு காரணமே டாஸ்மாக் தான். நாங்கள் முதலமைச்சரானால், எங்க அண்ணன் முதல்வரானால் முதல் கையெழுத்து டாஸ்மாகை விடுவோம். இந்த ரிப்போர்ட் எல்லாம் முடியும் வாயில் விட மைக்க அப்படி ஒருத்தன் விட்டான். என்ன நீ டாஸ்மாக் மூடுவேன்னு சொன்னி? நான் அப்படி சொல்லவே இல்லையே. என்ன சட்டத்தை எரித்து விட்டு நாங்கள் சட்ட நகலை தான் எரித்தோம். அந்த வித்துன்பம் எப்படி இருக்கு? சொல்லிட்டே சொல்லல. நீ கள்ளச்சாராயம் குடித்து இதே திருவள்ளூர்ல 32 பேர் செத்தா. ஆட்சியாளர் நடத்துறீங்க. அதிமுக ஆட்சியில இப்படிப்பட்ட துரதிர்ஷ்டவசமான சம்பவங்கள் நடந்திருக்குமா? உங்க ஆட்சியில என்ன நடக்குது? ஏற்றாதே. ஆமா சொல்லு. பால் விலையை உயர்த்தாதே. பசியால் அழுகும் பச்சிலம் உழந்தை. நம்ம ரைமிங்கே போடுறோம். பசியால் அழுகும் பச்சிலம் உழந்தை வயிற்றில் அடிக்கும் பால் விலையை ஏத்தாதே. 2 ரூபாய்க்கு நம்ம 12 ரூபாய் ஏத்திட்டோம். கேட்டா மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். செருப்புலி அடிப்போம். பார்லிமெண்ட் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் நாசமாக போவாய். எங்களுடைய இந்தியா கூட்டணி கிழிஞ்சிருச்சு. மேற்கு வங்காளத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தை மேற்கு வங்காளத்தில் அப்படியே அடியோடு தகர்த்து தரைமட்டமாக்கிய வீர மங்கை, புரட்சி தலைவி அம்மாவிற்கு மிகவும் பிடித்தமான ஒரு சகோதரி மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியில காங்கிரஸ்காரனை பார்த்து சொன்னார், கடந்த தேர்தலில் உனக்கு 2 தொகுதி, தப்பா 2 தான். உடனே அவன் அந்த மாநில காங்கிரஸ் சவுத்துக்கு சொன்னா, நான் என்ன பிச்சையா எடுக்கிறேன்? அது பிச்சை தான்டா, 2 தான், அதிகமாக இல்லையா? அப்ப கூட்டணியே வேண்டாம், மைராஜ் போ, அந்த 2 நானே நிக்கிறேன். இந்தியா கூட்டணி. அதே போலதான் பஞ்சாப் மாநிலத்திலே ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால், புதுடெல்லி ஆண்டு கொண்டிருக்கிறார் கெஜ்ரிவால் சொன்னா, இந்தியா கூட்டணியில காங்கிரஸோடு எங்களோடு ஒத்து போக முடியவில்லை, இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம். பச்சா கெஜ்ரிவால் சொல்லிட்டாரா? மம்தா பானர்ஜி சொல்லியாச்சா? அங்க இன்னொருத்தர் இருக்கான் உத்தரப்பிரதேசத்தில், யார் தெரியுமா? அகிலேஷ் யாதவ். தமிழ்நாட்டிலே நீங்கள் புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த லேப்டாப் திட்டத்தை அப்படியே அங்கே நடைமுறைப்படுத்தி முதலமைச்சர் நாற்காலி அலங்கரித்தவர்
அவன் சொல்லிட்டான், காங்கிரஸ் பெரியண்ணன் பங்கு, பெரியண்ணன் நோக்கத்தோடு செயல்படுகிறார், நான் கூட்டணியில் இருக்க மாட்டேன். முடிஞ்சுதா? அவனும் வந்துட்டான். இவரு வலுவான இந்தியா கூட்டணி. தூங்கிட்டு இருந்தேனே, முடிஞ்சு போச்சு. எங்க வலுவான இந்திய கூட்டணி? என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? மக்கள் உங்களோடு இருக்கிறார்களா? ஓட்டு போட்டுருவாங்களா? வருகிற நாடாளுமன்ற தேர்தலை எழுதி வச்சுக்கோங்க. வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை 3 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெறும். இப்பவே அறிவிக்கிறோம். ரிசர்வ் பண்ணியாச்சு. என்ன காரணம் தெரியுமா? அந்த புயலுக்கு நன்றி சொல்லணும். சூப்பர் புயல் நம்ம திமுகவை முடிச்சிருச்சு தெரியுமா? அது 4000 கோடி ரூபாய் காவா வெட்டுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னா தண்ணியே நிக்காதுன்னா அவன் வானிலை மையம் சொல்றான், டே கடுமையா பெய்யும்டா. என்ன பெய்தாலும் சரி. இன்னொருத்த மந்திரியா இருக்கிறான், யாருக்கு? இந்த இதுக்கு சுகாதாரத்துறைக்கு. ஓடிட்டே இருக்காங்க. மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் போராட்டம் கொண்டு வந்து அவனை கொண்டு நிக்க வச்சு அவன் ஓடினே இருக்கிறான். அவன் சொல்றான், 20 சென்டிமீட்டர் மழை பெய்தாலும் ஒரு சொட்டு நிற்காது. அடிச்ச மலையில அம்மா தனி தீவாக இருக்கிறது. இரவு முழுவதும் வடியவே இல்லை. 8 நாட்கள் அப்படியே தனி தீவாக சென்னை மாநகரமும் புறநகர் பகுதியும் திகழ்ந்தது. தண்ணிக்குள்ள நிக்கிறான், வீட்டை விட்டு வெளியில வர முடியவில்லை. கழுத்தளவு தண்ணி, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, குடிப்பதற்கு பால் இல்லை. பசியால் அழுகிறது குழந்தை, தாய் துடிக்கிறார், வழி இல்லை. பச்சையாக சொல்லுகிறேன், இயற்கை உபாதையை கழித்தால் அந்த பாகத்தை கழுவுவதற்கு தண்ணீர் இல்லை. நான் செங்கம் மக்களை கேட்கிறேன், கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க இருக்கிற இடத்துல வெள்ளம், கழுத்தளவு தண்ணி இல்லை, பால் இல்லை, சோறு இல்லை, எதுவுமே இல்லை. 2 நாள் நில்லு, மரண பயம் வருமா வராதா? அந்த மரண பயத்தை சென்னை மக்களுக்கு காட்டியவர் மு.க. ஸ்டாலின். மறப்பானா? தண்ணீர தத்தரிச்சாலே யாராவது சென்றார்களா? வட்ட செயலாளர், கிளை செயலாளர், மாநகராட்சி செயலாளர், மாநகரமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள், எம்பி, திமுக எவனாவது சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் சொன்னார்களா? பால் கொடுத்தானா? எல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டாங்க. கேட்ட கணக்கு பால் கொடுக்கப்பட்டது, பால் இல்ல. 1 லிட்டர் பால் 20 ரூபாய் பால் 200 ரூபாய்க்கு அவன் வாங்கி குடிக்கிறான். தண்ணீரில் சிக்கி இருக்கிறான். அங்கிருந்து மெயின் ரோட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் போட் வேண்டும் என்று சொன்னால் தப்பிப்பதற்கு 2000 ரூபாய் வேண்டும் தலைக்கு. என்ன கொடுமை இது? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை திமுக அரசு எடுத்தானா? தண்ணி நிக்குது, படகுக்கு சொல்லி இருக்கிறோம். எப்பட நம்ம 3 நாள் கழிச்சா படகு வருமா? ஆனால் அண்ணா திமுக ஆட்சியில வெள்ளம் வந்த பொழுது 2019 அருமை சகோதரர்களே, வெள்ளம் வந்த நேரத்திலே உடனடியாக 20 போட்டிகளை கொண்டு வந்து நிறுத்திய தலைவன் எங்கள் இனமான தலைவன் எடப்பாடியா. பால் பாக்கெட் ரெடியா இருக்கு. இவன் அதுக்கப்புறம் போட்டு பிடிக்கிறான். அந்த தண்ணி வடிஞ்சதா? அந்த தண்ணீரை வடிப்பதற்காகவே நெய்வேலியிலிருந்து அந்த பம்ப் மோட்டார்களை கொண்டு வந்து 1 வாரத்திற்கு முன்னால் இறக்கியவர், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தவர் எங்கள் இனமான தலைவன் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார். நீ செஞ்சியா? தண்ணி அப்படியே நிக்குது, ஏன் வடியிலன்னு கேட்கிறான். நெய்வேலியில மோட்டாருக்கு சொல்லி இருக்கிறோம். எப்படா மோட்டார் வரும்? அடுத்த 2 நாளிலே வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு அந்த சிவம்பாளையத்து சிங்கம் எங்கள் அண்ணன் எடப்பாடியா எல்லா பகுதிக்கும் போன. பால் இந்தா, தண்ணி இந்தா, அரிசி வச்சுக்கோ, குடிநீக்கிறதா, பெட்ஷீட் அத்தனையும் கொடுத்தா. என் தலைவன் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருடைய வாரிசான எடப்பாடியா அள்ளி கொடுத்தார். இவர் என்ன பண்ணாரு தெரியுமா? இந்த பொம்மை ரோபோ ஒரு 10 ரூம்ல உட்காந்து செல்போன்ல பேசுறாரு. நான் கேட்கிறேன், அம்மா அன்னைக்கு செல்லே இயங்கலே கரண்டே இல்லையே, உன் செல்லுக்கு மட்டும் அப்புறம் கரண்ட் வந்தது? அது ரகசியம். நீட் தேர்வு மாதிரி ரகசியமா சரி வச்சுக்க. பேசுறாரு. என்னையா? யாருக்க? வட்டச்செயலாட்ட பேசுறாரு. எப்படி போயிட்டு இருக்கு? அம்மா எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்குன்னாங்க.
தண்ணி, அது உனக்கு காட்ட போறேன்றான். பால், பார்லிமெண்ட்ல உனக்கு ஊத்த போறேன்றான். ஐயா உள்ள உட்கார்ந்துன்னு இறங்கி வராம நிஜாம் புயலிலே பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றைக்கு சொல்லுகிறேன், அந்த புயல் வந்ததுக்கு அப்புறம் ஏன் தண்ணி நிக்காதுன்னு சொன்னீங்க? எவ்வளவு செலவழித்தீர்கள்? 4500 கோடி. அப்புறம் மரியாதைக்குரிய மத்திய நிதியமைச்சர் துருவி துருவி கேட்கிறார், 4500 செலவழித்தீர்களா? அன்னைக்கு நேர் என்ன சொன்னார்? 95% பணிகள் முடிந்து விட்டது. எவ்வளவு செலவு? 4500 கோடி. ஸ்டாலின் என்ன சொன்னார்? 2000 கோடி செலவழித்திருக்கிறோம். அவன் என்னன்றான்? 4000 கோடி. இவன் என்னன்றான்? 2000 கோடி. சரி விடு, இத்தனை கோடி செலவு பண்ணி ஏன் நிக்குது? அந்த கால்வாய் வெட்டுனான் இல்லையா, அதெல்லாம் வெட்டுனா. இதெல்லாம் போய் தண்ணி சேர்ற இடத்துக்கு பேர் என்ன? ஜங்ஷன். சொல்லு, ஜங்ஷன். அந்த ஜங்ஷனுக்கு இத்தனை தண்ணி போய் சேர்ந்து அந்த ஜங்ஷன் இருந்து அப்படியே கடலுக்கு போகும். சரி, புரிஞ்சுதா? இவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஜங்ஷனை கட்டல. 92% கோத்தா பணியில ஏன்டா ஜங்ஷன் இல்ல? அது வெறும் 3% தானே. அதுலதானே நின்னுச்சு தண்ணி. அது காரணம் அல்ல. வேற என்ன காரணம்? ஸ்டாலின் சொல்றாரு, அந்த வெள்ள தண்ணீர் வெளியிலே வருகிற போது கடலிலே இருக்கிற ஆக்ரோஷமான அந்த தண்ணி, ஆக்ரோஷமான தண்ணி அதிகமாக அலையடித்ததால், அவன் சொன்னது சிரிக்கிறதுக்காக சொல்ல, அவர் சொன்னது அதிகமாக அலையடித்ததால் அந்த தண்ணி வெளியே வந்த இந்த தண்ணியை உள்ளே தள்ளிவிட்டது. ஸ்டாலின் வராரு, தர போறாரு, விட்டார் பத்தியா? இந்த தண்ணி அந்த தண்ணியை தள்ளிடுச்சான். சரி, இதுக்கப்புறம் தான் நெல்லை மாவட்டத்தில் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி இங்கும் மழை வரும். கடுமையான புயல் வரப்போகிறது. மழை பெய்யும், அளவுக்கு அதிகமாகவே மழை பெய்யும். அவன் ரெட் அலர்ட் கொடுத்துட்டான். அப்பவாது இவனுக்கு புத்தி வந்திருக்கணும்ல. முதல்ல பட்டான்ல. மெட்ராஸ்லயே என்ன பொம்பளை சொன்ன ஒருத்தி, ஸ்டாலின் வராரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு கிண்டல் பண்ணால. அப்போ அவனுக்கு அறிவு வேணும்ல. அது ஒருத்தர் ஜோசிகாரன் போய் சொன்னா, ஒரு அம்மா கிட்ட, பிள்ளைக்கு நல்ல வரன் வந்திருக்கு. அப்படியா? ஆமா, ஐடில வேலை பார்க்காரு. ஓ, 2 லட்சம் சம்பளம். சரி, காரெல்லாம் வச்சிருக்காரு. நம்ம பிள்ளைக்கு நல்ல பொருத்தம். அதெல்லாம் இருக்கட்டும், போட்டு வச்சிருக்கிறாரான்னு கேட்டேன். போட்டு வச்சிருக்காரா? அதெல்லாம் என் பிள்ளைங்க தூக்கி முதுகுல வச்சு நீச்சல் அடிப்பார. எந்த அளவுக்கு அசிங்கப்பட்டீங்க. அதற்கு பிறகாவது அங்கே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டாமா? அங்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. 22 பேர் செத்த அந்த வெள்ள தண்ணீரில் வந்தான் தென்பாண்டி மாவட்டத்தில். ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுத்தார்? உடனே அப்படியே தூக்கி இந்த வானிலை ஆய்வு மையத்துக்கார மேல போட்டான். அவர்கள் இவ்வளவு தண்ணி தான் வரும் என்று துல்லியமாக சொல்லவில்லை. அவன் குறிச்சுன்னு போயிட்டான். என்ன சொல்ற? நான் தான் கொடுத்தல. மொத்தம் 3 அலாட்டு தான். 10 சென்டிமீட்டர் பெஞ்சா எல்லோ அலாட், 10 இருந்து 20 வரைக்கும் பெஞ்சா ஆரஞ்சு அலாட், 20க்கு மேல அது எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அது 100 இருக்கலாம், 200 இருக்கலாம். ரெட் அலாட் கொடுத்துட்டோம்ல. ரெட் அலாட் கொடுத்தீர்கள், எவ்வளவு மழை வரும் என்று சொல்லவில்லையே. அவன் கோயா ரெட்டுக்கு மேல இல்லடான்ட்டான். எப்படா பேசி கொள்ளுறீங்க? எப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க? உங்களுக்கு மட்டும்தானே வரும். ஆக தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஆப்பிடிக்கப்பட போகிறது. தலைநகர் சென்னை மாவட்டத்திலும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆப்படிக்க இருக்கிறார்கள். அதற்கடுத்து இன்னொன்னு இருக்கு. யார் தெரியுமா? உரிமை தொகை வழங்கப்படும். அவதான் விளக்குமாரோட வரப்போறான் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. புரியுதா? யாருக்கு உரிமை தொகை வழங்கினாய்? ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் உரிமை அட்டை வழங்கப்படும். யாருக்கு? ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும் மாதந்தோறும் உரிமை தொகை 1000 வழங்கப்படும். யாருக்கு? ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து பெண்களுக்கும். மறுபடியும் சொல்லு. அனைத்து பெண்களுக்கும். நம்ம கவுண்டமணி மாதிரி கேட்கிற மர்க்கம் சொல்லு. அனைத்து பெண்களுக்கும் 1000 வழங்கப்படும். கொடுக்க வேண்டியதான் அனைத்து பெண்களுக்கு. உடனே இவரு
விண்ணப்ப மனு செய்தால் நம்ம இருக்கிற விண்ணப்பம் காட்டு கூட எல்லா காட்டு கூட தகுதியுள்ள பெண்களுக்கு நீங்க தான் சொல்லணும் தகுதி இருக்கா உங்களுக்கு. பத்தீங்க, குடும்பம் நடத்துறீங்க, குழந்தை பத்தீங்க, இதுதான தகுதி. தகுதியுள்ள பெண்களுக்கு வழங்கப்படும். எத்தனை விண்ணப்பம் வந்துச்சு? 1,63,00,000. உன்னுடைய ஸ்கேல்ல எத்தனை பேர் தகுதியுள்ள பெண்கள்? 1,03,00,000 பேர். மீது 57 லட்சம் அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை. உரிமை தொகை வாங்குகிற தகுதி இல்லை. ஓட்டு போடும் தகுதி அவர்களுக்கு இருக்கிறது மறந்து விடாத. 57 லட்சம் ஒருத்தி 2 ஓட்டு போட்டாலும் புருஷன் போட்ட பிச்சிருவேன்பா. பொண்டாட்டி பயப்படாத வச்சிருக்கிறோமா? கோச்சுக்காதீங்க, என்னை உட்பட எல்லாம் நம்ம எங்க வேணாலும் குடியிருப்போம். வீட்டுல என்ன காரணம்னா நம்ம டெய்லி பார்த்தோம் டார்ச்சர் இருந்தா தாக்க முடியாது. எவனாச்சும் சண்டை போட என்ன பொண்டாட்டிட்ட என்னம்மா அவன் சொல்லிட்டான் வேறு என்ன அலைய விட்டான். பார்த்தா ஓட்டு போட்ட 57 லட்சம் இன்டு 2 எவ்வளவு? 1 கோடி ஓட்டு இப்பொழுதே திமுகவுக்கு இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் நாசமா போயிருவேன். நடக்க போகுது. ஆட்சி சரியில்லை, மக்கள் முடிவெடுத்துட்டான். சட்டம் ஒழுங்கு ஆட்சியில அமைதி பூங்காவா பேசாத அசிங்கம். அமைதி பூங்காவாக ஆட்சி இருக்கிறதா? கொலை கொள்ளை தண்ணீர் பாட்டிலை தூக்கி எறிகிறார்கள். கொஞ்சம் சூதானமாக இருந்த காரணத்தினால் கவர்னருடைய டிரைவர் சாமர்த்தியமாக வண்டி இயக்கியதா கவர்னர் உயிர் பிழைத்தான். நான் ஸ்டாலினை கேட்கிறேன், உன் ஆட்சியில ஆளுநருக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இன்னும் ஒருபடி மேலே கேட்க விரும்புகிறேன். கவர்னர் மாளிகை முன்பு, ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் குண்டை வீசியவன் யார் தெரியுமா? கரிக்கோ வினோத் என்பவன் வீசி இருக்கிறான். அது கவர்மெண்ட் சொல்லுது அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன். எப்பறம் மனநிலை பாதிக்கப்பட்டவன்? கவர்னர் விட்டு முன்னாலேயே கரெக்டா குண்ட விஸ்வன் மனநிலை பாதிக்கப்பட்டவன். அன்னைக்கே உளவு பிரிவெல்லாம் வந்துருச்சு, அதிகாரியில வந்துட்டான். மனநிலை உனக்கு கொஞ்ச நாளிலே பாதிக்கப்பட இருக்கிறது, உங்களுக்கு பாதிக்கப்பட இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் போயிட வேண்டியதான். இப்ப கிளம்புறையில் 26ஆம் தேதி அப்படியே போயிட வேண்டியதான். மக்களை ஏமாற்றுகிறீர்களா? நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல விரும்புகிறேன். அருமை பெரியவர்களே, எங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பக்கத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி 2 பிள்ளைகள் துண்டு துண்டாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார்கள். என்ன காரணம்? என் வீட்டின் முன்னால் உட்கார்ந்து தண்ணி அடிக்காதே. இது தவறா? கேட்டதற்கு வெட்டப்பட்டிருக்கிறார்கள். சட்டவழி எங்க இருக்கிறது? சிந்தாதிரிப்பேட்டையில இது திமுக ஆட்சிக்கு வந்த முதல் வருடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த மாவட்ட தலைவர் நடுரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். சட்டவழி எங்க? ஹோட்டல் புரோட்டா தின்ன காசு கொடுக்கணுமா இல்லையா? கொடுத்துட்டு வர்றோம். கொடுத்தீங்களா இல்லையா? புரோட்டா தின்னு காசு கேட்டதுக்கு பாக்ஸிங் பண்றான். சட்டம் உங்களுக்கு நொட்டுதா? பிரியாணி கேட்டு கொடுக்கலன்னு பாக்ஸிங் பண்றான் திமுக காரன். அண்ணா திமுக ஆட்சியில இந்த எச்சரிக்கை தளம் இருந்ததா? அதற்காக தடுந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த பிரியாணி கிடைக்கவே மன்னிப்பு கேட்டீர்களே. சட்டம் எங்க இருக்கிறது? இல்ல இல்ல கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா. அண்ணா திமுக ஆட்சியில கஞ்சா பொட்டலம் இப்படி விற்பனை செய்யப்பட்டதா? பள்ளிக்கூடத்தில் விற்கிறான். ரவுடிகள் கையில் இருந்த கஞ்சா, ரவுடிகள் சமூக விரோதிகள் கையில் இருந்த கஞ்சா எதிர்காலத்தில் இந்த நாட்டை தூக்கி பிடிக்கிற மாணவ செல்வங்கை அவன் கையில வச்சிருக்கிற பொட்டலம். நாடாடாது கூலிப்படையில 2 மாணவனை பிடிச்சிருக்காங்க, ஒருத்தனை போட்டு தள்ளிட்டாங்க. அதுல 2 மாணவர்கள் சிக்கி இருக்கிறார்கள். பெரியவர்களே, கேட்கிறான் போலீஸ், ஏண்டா கொன்ன? என்ன பண்ண தெரியலையா? கொன்னுட்டடா. ஆமா சொருவன. ஏண்டா? மப்புல தெரியலமா, கஞ்சாவத்து குடிச்சிருக்கான். நான் கேட்கிறேன், இந்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சியில சமூக விரோதிகள் சொன்னார்கள் தமிழ்நாட்டிலே கஞ்சா இல்லை, எங்களுக்கு வேண்டுமென்றால் ஹைதராபாத் போவோம், ஹைதராபாத்தில் இருந்து அங்கேயே போட்டு விட்டு வருவோம், அதை கொண்டு வந்தால் தமிழ்நாட்டு பார்டர்ல போலீஸ் பிடித்து விடும். அது போலீஸ்டா, அது போலீஸ்.
அண்ணன் அக்ரியார் சொன்னாரு, இந்த போலீஸ் அல்ல அந்த போலீஸ். தமிழ்நாட்டில் போலீஸ் அப்படி இருந்தது. இன்னைக்கு இந்த புடிச்சிட்டு வந்த கஞ்சாவை எங்க வைப்பான்? போலீஸ் ஸ்டேஷன்ல. விக்கிறவன் அங்க வர சொல்லி ஒரு போலீஸ் யூடியூப்ல பாத்தியா, அவங்க கொண்டு இப்படி கொடுத்துட்டு இப்படி காசு வாங்கிட்டு வந்துட்டான். யாரு? ஸ்காட்லாந்து போலீஸுக்கு அடுத்த தலைநிமிர்ந்து நின்ற தன்னிகர் இல்லாத தமிழ்நாடு போலீஸ். கஞ்சா விக்கிறியா? அசிங்கம் இல்லையா? பிடிச்ச கஞ்சா இப்படி வித்தறான். ஜட்ஜ் ஒரு தடவை கேட்டாரு எக்மோர்ல, டேய் திமுக ஆட்சியில் 2 வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்ச அந்த 2 கிலோ கஞ்சா இங்க கொண்டு வான்னா. உடனே போலீஸ் சொல்லுச்சு, அதை எலி தின்று விட்டது. கஞ்சா எது தின்று விட்டது? எலி தின்று விட்டது. ஆமா, இந்த போலீஸ் அப்படித்தான் சொல்லும். ஏன் தெரியுமா? கருணாநிதி சர்க்காரியா கமிஷன்ல சிக்கி இருந்தார்ல, அப்ப ஜட்ஜி கேட்டாரு, கருணாநிதி சர்க்கரை எங்க? அதை எறும்பு தின்று விட்டது. ஜட்ஜி அப்படியே ஆடி போய், எறும்பு தின்றுச்சா? சரி, அதை வைத்திருந்த கோணி போய் சாக்கங்க. அதை கரையா நடித்து விட்டது. கண்ணெல்லாம் பொறி கட்டிடுச்சு, கரையான் தின்றுச்சா? அதற்கு ஒதுக்கப்பட்ட பணம், அதை நாங்கள் திட்டு விட்டோம். அன்னைக்கு விழுந்தவர் தான் அம்மா. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கே போகல சர்க்காரியா. தெரியுமா? இத்தனை கொள்ளையடிச்சு தான் இருக்கானுங்க. ஆட்சி பிடித்தது ஸ்டாலினை கேட்கிறேன் எதற்கு? அத்தனை பேரும் கப்பம் கட்டுகிற கோடிக்கணக்கான பணம் உனக்கு வந்து சேர வேண்டும். மினரல் வாட்டர்ல அதனுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் ரெட் ஜெயின் மூவிஸ் கபலீகரம் செய்தீர்கள் திரைப்படத்துறையை. அதிலே பல கோடி ரூபாய். உன்னை கேட்காமல் எவனும் திரைப்படத்தை திரையிட முடியாது. சர்வாதிகார ஆட்சியா? பல கோடி ரூபாய். அடுத்து அவருடைய மருமகன் சபரீஷன் ஜி ஸ்கொயர். இங்க 1 ஏக்கரா வச்சிருக்கிறவன் விவசாயம் பண்ண முடியாம சரி பிளாட் போட்டு விற்கலாம்னா அதுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கணும்னா 1 வருஷம் அலையணும். எவ்வளவு? 1 வருஷம் அலையணும். ஆனா கருணாநிதியுடைய மருமகன் சபரீஷன் இந்தியா முழுவதும் பட்டா போடுகிறார், அதற்கு பிளாட் பிரிக்கிறார். ஆனால் 3 நாளிலே டிடிசிபி அப்ரூவ். எப்பறா 3 நாளில் டிடிசி அப்ரூவ்? நான் பொத்தாமதுவா குற்றம் சுமத்தவில்லை. நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போய் பாருங்கள். 3 நாள்ல கொள்ளையடிக்கிறது தனி ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்களா? மணல் அடிக்கிறான் கொள்ளை. 2 மாஃபியா, ராமச்சந்திரன் ரத்தனம். ஈடி ரைடு அங்க போயிடுச்சு தெரியுமா? போயிட்டான். ரைடு போன உடனே அந்த போன டைம்ல இந்த ராமச்சந்திரன் என்ற மணல் மாஃபியா டவுசரை போட்டுக்கின்னு, ஷூவை போட்டுக்கின்னு, டிஷர்ட் போட்டுக்கின்னு அவன் பாட்டுக்கு வாக்கிங் போனான். ஈடி ரைடு நடக்குது. அவன் என்ன பண்ணிருக்கணும்? மடியிலே கனம் இல்லை என்றால் வழியிலே பயம் இருக்க கூடாது. அந்த ஈடி ரைடு அவர் வீட்டில் நடக்கிற பொழுது ராமச்சந்திரன் உடனடியாக திரும்பி வந்திருக்க வேண்டும். அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அப்படியே ஓடியே சென்னைக்கே போயிட்டாயா. 2 கிலோமீட்டர் ஓட ஆரம்பிச்சவன் தலைமுறைவாக இருக்கிறான். இன்னைக்கு தான் நடக்குது. மணலிலே மட்டும் அருமை நண்பர்களே 60,000 கோடி ரூபாய் துரைமுருகன் கொள்ளையடித்திருக்கிறார். இதை நான் குற்றம் சுமத்தவில்லை. அண்ணன் அக்ரியார் இந்த குற்றத்தை சுமத்தவில்லை. அன்பிற்கினிய சகோதரன் நல்லையப்பன் பாலாஜி சொல்லவில்லை. இந்த குற்றச்சாட்டை சுமத்தியவர் யார் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பேச்சாளர் குடியாத்தம் குமரன். அவன் சொல்லி இருக்கிறான் பகிரங்கமான வாக்குமூலம். அரசு அனுமதித்தை விட அதிகமாக வெட்டப்பட்டது மணல். வெட்டப்பட்ட மணல் முழுவதுமே கேரளாவுக்கு கடத்தப்பட்டது, கர்நாடகா கடத்தப்பட்டது, பல கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. எனக்கு தெரிந்து அரசுக்கு செலுத்தியது 3210 கோடி. ஆனால் வசூலித்ததோ 60,000 கோடி. எங்கடா எதுக்குடா உங்களுக்கு அவ்வளவு? அதே மாதிரி தாத்தா கருணாநிதி 60 ஆண்டு காலமாக சேர்த்த பணத்தை விட அதிகமாக பேரன் ஸ்டாலினும், ஸ்டாலின் மகன் உதயநிதியும், அவருடைய மருமகன் சபரீசனும் 30,000 கோடி ரூபாய் பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அதை எங்கே வைப்பது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டையும் நான் சுமத்தவில்லை, அண்ணன் அக்ரியார் சுமத்தவில்லை, அருமை சகோதரர் நல்லையப்பன் பாலாஜி சுமத்தவில்லை, வெங்கட்ராமன் சுமத்தவில்லை, ஒன்றிய நகர செயலாளர்கள் எங்கள் கட்சியிலே சுமத்தவில்லை. சுமத்தியவர் யார் தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சரவையில அமைச்சராக இருந்தாரு, அதுவும் நிதி அமைச்சர், பினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு பழனிவேல் தியாகராஜன் பகிரங்கமாக குற்றம் சுமத்தினார். அந்த வீடியோ அன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் வந்தது.
இத்தனை ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சு வச்சிருக்கீங்களா? நீங்கள் நேர்மையானவர்களா? உத்தமமானவர்களா? தர்மவான்களா? நான் ஸ்டாலினை கேட்கிறேன், நீங்கள் ஒழுக்க சீலர்களா? அண்ணா திமுக கால் தூசு கூட வர மாட்டேங்கிறா. நீங்க எங்களுக்கு அந்த புத்தி இல்லையே, நாங்க செய்ய மாட்டோமே. எங்கால என்ன பண்ணுவாங்கன்னா, ஓப்பனா சொல்றேன், நம்ம தலைவர் அண்ணன் அக்ரியார் வர்றாருன்னு வைங்க, கார்ல வருவார். அந்த வயல் வெளியில வரும்போது அண்ணன் கூட நிறைய பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கடலை போட்டிருக்காங்க, கடலை சாப்பிடலான்னு ஆசையா இருக்குதுன்னு அண்ணன் அக்ரியார் சொன்ன உடனே நம்ம ஒன்றிய நகரமெல்லாம் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, 2-3 செடி அப்படியே பிடிக்கிட்டு வந்து அண்ணா இந்த அண்ணா சாப்பிடுவாங்க. இதே திமுக செயலாளர் அந்த வழியில் போயின்னு இருப்பார், கடலை சாப்பிடலான்னு ஆசைப்படுவார். இந்த கூடு இருக்கிற ஒன்றிய நகரெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே நம்ம மண்ணுக்குள்ளேயே கையை விட்டு கடலையை மட்டும் புடுங்கி கொண்டு வந்து மாவட்டத்தில் கொடுத்துருவோம். அந்த செட்டிங் மொத்த கணக்கு அப்படியே இருக்கும். இதுதான் திமுக, புரிஞ்சுக்கங்க. ஆபத்தான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சங்கூதப்பட்ட இடம் சேலம். அந்த மாநாட்டில் வைத்து சங்கூதப்பட்டிருக்கிறது. என்னடா மாநாடு அது? மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு. மறுபடியும் சொல்லு. மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு. மறுக்க சொல்லு. மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு. அப்படியா? எனக்கு தெரிஞ்சது என்னமோ பிரியாணியிலிருந்து மட்டனை மீட்கிற மாநாடு தான் நடக்குது. மட்டன் அண்டாவை தூக்கிட்டு போறான், சவுக்கம் போட்டுல அப்படியே குதிச்சான். அண்ணா திமுக மாநாடு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு. எங்கள் இதய தெய்வம் மரியாதைக்குரிய புரட்சி தளபதி அண்ணன் எடப்பாடியார் கூட்டினாரே மதுரை மண்ணில் இல்லுஸ்ட்ரேட்டட் வீக்லி என்ற ஆங்கில பத்திரிகை எழுதினான். 1 இன்ச் மதுரை கீழே இறங்கிருச்சுன்னு எழுதினா. எப்படி? மதுரை மண் 1 இன்ச் கீழே இறங்கிருச்சுன்னா 15 லட்சம் பேர். நாங்க பிரியாணி அண்டாவை எடுத்து தூக்கிட்டு வந்தோம், தண்ணி பாட்டில் அப்படியே தூக்கிட்டு போறான், பித்தளை வாளியை தூக்கிட்டான், ஒருத்தன் வரமிளகாயை தூக்கிட்டான், என்ன டின்னவே ஒருத்தன் தூக்கிட்டு போறான். அசிங்கம்டா. எங்க மாநில உரிமை மீட்டீர்கள்? உடனே உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, தமிழனுடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை விளக்குகிற கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. என்ன நடத்தப்பட்டது? தமிழ்நாடு பண்பாட்டை விளக்கக்கூடிய கலை நிகழ்ச்சி. டேய் சொல்றா, மறுபடியும் ஒருத்தர் நல்லா சொல்றா. தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரத்தை விளக்குகிற பண்பாட்டை பேணுகிற ஒரு கலை நிகழ்ச்சி நடந்தது. பாத்தீங்களா கலை நிகழ்ச்சிய? எப்படி பண்பாடு? இவ்வளவுதான். ஜட்டி மேல ஒண்ணு கீழ் ஒண்ணு, மேல ஒண்ணு கீழ் ஒண்ணு. வா நோ காவாலையா காவாலையா, வா நோ காவாலையா காவாலையா. இந்த மாநாடா? சரி, முதலீட்டர் மாநாடுன்னு ஒண்ணு நடத்தினான். அந்த மாநாடு என்ன நடந்துச்சு தெரியுமா? முதலீட்டாளர்களை ஈர்க்கிறானா. எப்படி தெரியுமா? அவ பாடுறா வந்து நின்றுட்டு, ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, ஓ சொல். அப்படியே தொங்கிட்டான் முதலீட்டு. கேவலப்படுத்தாதீங்கடா தமிழ்நாட்டை, அசிங்கம்டா. மாநில உரிமைகளை பேசுகிற அதிகாரம் உங்களுக்கு இல்லை. நான் ஸ்டாலினை கேட்க விரும்புகிறேன். மாநில உரிமைகளை அடகு வைத்தவர்கள் நீங்கள், அண்ணா திமுக அல்ல. அண்ணன் எடப்பாடியாரை பார்த்து அவர் நரேந்திரதாஸ் மோடிக்கு ஜால்ரா என்று பேசினீர்களே, மோடிக்கு எடுபடி என்று பேசினீர்களே. நான் கேட்கிறேன், காவிரி நீர் பிரச்சனையில நடுவர் மன்றம் சொன்ன தீர்ப்பின்படி அவர்கள் ஆணையத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அதை மத்திய அரசு கவனிக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னது. ஆனால் மத்திய அரசு 1 வார காலத்திற்குள் இதை செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்யவில்லை. அன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் என்றா இன்றைக்கு இருக்கிறாரே இந்த நாட்டுடைய பிரதமர் நரேந்திரதாஸ் மோடி. ஆனால் தமிழ்நாட்டிலே அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர், மேலே மோடி. நட்புறவில் இருக்கிறோம். தண்ணீர் தருவதற்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லுகிறார், மோடி கேட்கவில்லை. அண்ணன் எடப்பாடியார் பார்த்தார், நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டில் ஏறினார். கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. யார் மேல? சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல. யார் மேல? மோடி மேல. போட்ட கொங்கு நாட்டு சிங்கப்படா எங்க அண்ணன் மாநில உரிமைகளை மீட்கிறானா. மீட்டது நாங்கள். டெல்லியில் அழுத்தம் இல்ல. இப்ப கூட என்ன சொன்னார் எடப்பாடியார்? பாரதிய ஜனதா கட்சியோடு
முடிச்சிட்டார். உடனே இவன் கள்ள உறவு இருக்கிறது. இவனுக்கு ஸ்டாலினுக்கு கை எப்ப நடுங்க ஆரம்பிச்சு தெரியுமா? நேத்து கூட மாநாட்டில் பாருங்க, 20 ஆண்டுகள் எனக்கு குறைத்து விட்டது. ஏன் கையை ஆடுது? கையை ஆட வச்சவரே எடப்பாடியார் தான். பிஜேபியோட எப்ப கூட்டணி இல்லைன்னு சொன்னமோ அன்னைக்கு ஆடுனதுதான். நிக்கவே மாட்டேங்குது கட்டுறமா, அப்படியே ஆடுற. 20 வருஷம் குறைஞ்ச மாதிரி இருக்காமா. உதயநிதி மட்டும் எனக்கு மகன் இல்ல, வந்திருக்கிற எல்லோருமே எனக்கு மகன் தான். சொல்லாதீங்க, பார்த்து பேசுங்க, அப்படியே பேசக்கூடாது, அசிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாருமே மகனா? உதயநிதி அப்படித்தான் பண்றாரு. என்ன பண்றாரு தெரியுமா? நீட் தேர்வை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும். ஏன்? எடப்பாடிக்கு வெட்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லை. அத்தனை எங்களுக்கு இருக்கிறது. வந்தது முதல் கையெழுத்து நீட் ஒழிப்பு. எப்படி? அந்த ரகசியம் எங்க அப்பனுக்கு தெரியும். டேய், ஒழிக்க முடியாதுடா. சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மென்ட், உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை எதிர்த்து நீட் தேர்வை எப்படி ரத்து செய்ய முடியும்? உச்ச அதிகாரமே சுப்ரீம் கோர்ட் தான். எப்படி நீட் தேர்வை ரத்து செய்வ? ரகசியம் தெரியும். அதையும் நம்பி போட்டீங்கள ஓட்டு. இப்ப என்ன பண்றான்? 50,000 கையெழுத்து பெற்றிருக்கிறோம். 50 லட்சம் கையெழுத்து. இப்போ 85 லட்சம். எல்லாத்தையும் மாநாட்டு மூலையில போட்டான். யாருக்கு அந்த கையெழுத்து? ஒரே கையெழுத்துல நீட் தேர்வை ஒழிப்போம் என்று சொன்னீர்களே, 85 லட்சம் கையெழுத்து எதுக்கு? யாரு ஏமாத்துறீங்க? அதுக்கப்புறம் இந்த உதயநிதி சொல்றாரு, அதனால தப்பா எடுத்துக்காதீங்க நான் சொல்றேன்னு. அவர் சொன்னதை சொல்றேன். டெல்லிக்கு போய் மத்திய அரசை வலியுறுத்துவோம். வேண்டுமென்றால் எடப்பாடி பழனிசாமி கூட வரட்டும். இல்லை என்றால் எடப்பாடியார் சொல்லுகிற ஒருவர் எங்களோடு வரட்டும். நாங்கள் எல்லோரும் போய் பேசுகிறோம். பேசி ரத்து செய்து விட்டால் அந்த வெற்றி முழுவதும் அதிமுகவுக்கு போய் சேரட்டும். நீ தான் ரகசியம் தெரியும். உங்க எதுக்கு எடப்பாடியாரை கூப்பிடுற? உங்களுக்கு தெரியுமா? உனக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு. உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க, ஆட்சி கொடுத்திருக்காங்க. அப்ப யாரு? சிரிக்கிறீங்க? கல்யாணம் முடிச்சவன் தானே எடப்பாடியாரும் வந்தால் அது அசிங்கம். அவரும் வந்து எங்களோடு நீ தப்பா நினைச்சு என்ன மாட்ட விட்டுறாத. ஏன்னா போலீஸ் அதாவது வந்து இவரும் வந்து ஜெயிக்கணுமா? அப்புறம் நீ எதுக்கு முதலமைச்சர்? உங்க அப்பனுக்கு என்ன ரகசியம் தெரியும்? வெட்கம், மானம், சூடு, சொரணை. உதயநிதி இருந்தா எங்கள் அண்ணன் எடப்பாடியாரை துணை கலைப்பாயா? எங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்க. எதுக்குடா கூப்பிடுறீங்க? மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீட் தேர்வு ஒழிச்சிட்டீங்களா? ஒழிச்சிட முடியுமா? ஆனா எடப்பாடியாரை பத்தி அசிங்கமா பேசினார்னு சொன்னாங்க. யாரு? உதயநிதி பேசினாரா? என்ன கால் வலிக்கிறதுக்கு தவழ்ந்து போனதுனால கால். டேய், அவன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசணும் இல்ல? எடப்பாடியாருடைய அனுபவம் என்ன? நெல்லையப்பன் பாலாஜி சொன்னாரு, சிலுவம்பாளையத்து கிளை செயலாளர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் தலைவன் காலத்திலிருந்து வந்தவர் இந்த நாட்டுடைய முதலமைச்சர் ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கார். அவரை பார்த்த அன்னைக்கு சசிகலா காலுக்குள்ளே புந்தான் ஒரு தடவை சொன்னான். இப்ப 2வது தடவை சொல்லியிருக்கான். என்ன சொல்றான்? தவழ்ந்து அவருக்கு ஊர்ந்து போனதுனால முழங்கால் வலி வந்திருக்குன்னு. உதயநிதி, நாங்கெல்லாம் இருக்கோம், புரிஞ்சுக்கோ. எடப்பாடியாருடைய உண்மையான சிப்பாய்களாக அதன் அக்ரியாரை போன்றவர்கள், எங்களை போன்றவர்கள் கூட நிக்கிறோம். நாங்க பேசினால் தாங்க மாட்டேன். உதயநிதி, நயன்தாராவே வேணும்ன்றாயா? பேசலாமா? பேசிடுவோம். நயன்தாராவே வேணும்ன்றான். அது ஏற்கனவே புக் ஆயிடுச்சியா? பரவாயில்ல, அதை விட அசிங்கம் எனக்கு அதுதான் வேணும். கொடுக்கல, முடியாதுன்னு சொன்ன உடனே பால்டால குடிச்சிட்டான். இந்த எடப்பாடியார பேசுறாரு, இவர் பால்டால குடிச்சவரு. பால்டால்னா தான் தெரியும், உதயநிதினு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. அப்பம் புரியலன்னா நயன்தாரான்னு சொல்லு, உடனே புரியுது. அதுக்கு நடுவில் இந்த ஸ்ரீரெட்டின்னு ஒரு ஆந்திரா நடிகை இருந்தா தெரியுமா? அந்த அம்மா ஒரு பேட்டி கொடுத்தா. யாரு? ஸ்ரீரெட்டி. அந்த அம்மா பேட்டி கொடுக்குது. எப்படி கொடுத்து தெரியுமா? நிருபர்களையில் உடனே கூட்டிச்சு, உடனே வந்துச்சு. வந்த உடனே அந்த பொண்ணு சொல்லுது, நான் ஆந்திராவிலிருந்து வந்திருக்கேன். சரி, புது படத்தில் நடிக்கலான்னு தமிழ்நாட்டுக்கு வந்தேன். சரி,
உதயநிதி சான்ஸ் தரேன் நீ வான்னு சொல்லிச்சு. நிருபர்களை காதை தீட்ட ஆரம்பிச்சிட்டான். ரூம் போட்டுச்சு, வந்து டிஸ்கஸ் பண்ணிச்சு. யாரு? உதயநிதி. யார் கூட? என் கூட. என்ன பண்ணிச்சு? அதான் பண்ணிச்சு. பண்ணி அடுத்த நாள் எந்திரிச்சு போச்சு. போய் சான்ஸே தரல. தாத்தன் அப்படிதான் என்னதான் சொல்லுங்க வனவாசத்துல போய் வேலையை முடிச்சுட்டு அவன் முந்தானையில இருந்த காசு உருவின்னு வந்தவர். அவன் தாத்தன் எந்தாய தமிழன் அவரு. இவன் அப்பா எப்படி தெரியுமா? அண்ணாவுக்கு டீ வாங்குவதற்கு 2 ரூபாய் என்னிடத்துல கொடுத்தார்கள். அதுல 1.5 ரூபாய்க்கு டீ வாங்கிவிட்டு 50 பைசாவை நைஸாக உருவி விட்டேன். ஸ்டாலின் சொன்னது 2 ரூபாயிலேயே 50 பைசாவை உருவினவர் அவரு. அந்த இடத்துல போய் அவகிட்டே காசு பிடிக்கிட்டு வந்தது தாத்தன். புள்ள சான்ஸ் தரேன்னு சொல்லிச்சு, டிஸ்கஸ் பண்ணிச்சு, எல்லாம் பண்ணிச்சு, போயிருச்சு. போதும் நினைக்கிறேன். அந்த மேடையில மறுபடியும் ஏதாச்சும் பேசினா இதை விட பேசுவோம். புரியுதா? அதனால் நாவை அடக்கியவர்கள் இருக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவிற்கு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பெரியவர்களே. இவர்களுடைய ஜம்பம் படிக்காது, முடியாது, ஜெயிக்க முடியாது. சென்னையில முடியாது. சென்னைன்னு சொன்ன உடனே எனக்கு இன்னும் ஞாபகம் வருது. அந்த கட்சியில திமுக ஒரு கவிஞர் இருக்கிறார். ஒரு பேர் என்ன கவிஞர்? திமுக வைரமுத்து. அவர் எழுதுறாரு கவிதை. நீரோடும் சாலையிலே காரோடும் வரை, நீரோடும் சாலையிலே காரோடும் வரை தளபதி தூங்க மாட்டார். நான் கேட்கிறேன், கார் ஓடுகிற சாலையிலே நீரோடும் வரை என்ன குடுக்கிக் கொண்டிருந்தார்? இப்படிப்பட்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு இந்த ஆட்சியை தூக்கி பிடித்து கரை சேர்க்கலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய மக்கள் அப்படியே நொந்து நூலாகி போயிருக்கிறார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், கலைஞர் கருணாநிதி ஒரு தீய சக்தி, அந்த தீய சக்தியை இந்த ராமச்சந்திரன் உயிரோடு இருக்கும் வரை கோட்டை பக்கம் தலையெடுக்கவே விட மாட்டேன். அண்ணா மீது ஆணை, வாழ்க அண்ணா நாமம், வணக்கம் சொன்ன தலைவர் எம்ஜிஆர். ஆனால் அண்ணா திமுக இன்றைக்கு கம்பீரமாக அண்ணன் முன்மொழிந்தாரே மரியாதைக்குரிய அண்ணன் அக்ரியா முதல் காலை வெற்றி காலையாக அண்ணன் காலடி எடுத்து வைத்தார். இது எடப்பாடியார் சிம்ம சோப்பனம் ஸ்டாலினுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் உண்மையான அண்ணா திமுக என்று சொன்னவர்களை சுப்ரீம் கோர்ட் வேட்டி கட்டுட்டான். வேட்டி கட்டக்கூடாது. தொண்டர்கள் எங்க இடத்துல மூடு 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 கண்டு தொண்டர் பூரா அங்க இருக்க. அதான் நடமாடும் பல்கலைக்கழகத்துடைய வாரிசாக வந்தாரே முத்தமிழ் வித்தகர் அண்ணன் டாக்டர் காளிமுத்து பேசுகிற போது அன்றைய காலகட்டத்தில் ஒரு கருத்தை சொல்லுவார். புயல் அடிக்கிற போது அரச மரத்திலிருந்து சில இலைகள் கீழே உதிரத்தான் செய்யும். உதிர்ந்த இலைகளை கையிலே பொறுக்கி ஒருவன் வைத்துக் கொண்டு என் கையில் தான் அரசமரம் இருக்கிறது என்று ஒருவன் சொன்னால் அவன் எப்படி பைத்தியக்காரனோ அவ்வளவுதான் சொல்லுவ பண்ணிருக்கு. முடிஞ்சிருச்சு கதை, இதோட முடிஞ்சது. கண்டிப்பாக சொல்லுகிறேன், இன்னைக்கு எல்லா கட்சியும் அண்ணா திமுக கூட்டு சேர போகிறது. இவன் எல்லாம் யூடியூப்ல எழுதுறான், ஒன்றும் வரவில்லையே ஒன்றும் வரவில்லையே, மொத்தம் 3 மாதம் இருக்கிறது 3 மாதம் இருக்கிறது 3. விடுதலை சிறுத்தைகள் பேசியாச்சு, அது உனக்கு தெரியுமா? அது ஏன் சொல்லவில்லை? சொன்னா தான் பார்த்தா உள்ள நுழைஞ்சிருவில்ல. பாட்டாளி மக்கள் கட்சி அது ஒரு ரவுண்ட் முடிஞ்சது. ஐயா ராமதாஸ் அன்னைக்கு சொன்னார், மக்கள் விரோத ஆட்சி தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு. தேமுதிக வரப்போகுது. கம்யூனிஸ்ட் செருப்ப கண்டியே அடிக்க போறான். போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டான். சிஐடியு 20 வருஷமா நிக்குது அகவலைப்படி. அதுல 2000 குர்றான்னு கேட்டான். மானமுள்ள கம்யூனிஸ்ட் காரன் எங்க இருக்கலாமா? அந்த 2000 தரப்பட்டதா? இல்ல இல்ல. எங்க கொடுத்தா 2000? அவன பிச்சை கேட்டானா? போக்குவரத்து தொழிலாளி கருணை கேட்டானா? தர்மம் கேட்டானா? அவன் பணம் பிடிச்சு வச்சிருக்க 20 வருஷாச்சு நீ தரல. அரசாங்கம் குற்றவாளியா இல்லையா?
அவன் பணத்தை கையாடுவதற்கு அதிகாரத்தை உன்னிடத்தில் தந்தவன் யா? நாங்க கேட்க கூடாது. டேய் கம்யூனிஸ்ட், நீ தான்டா கேட்கணும். அவன் பக்கத்திலே உட்கார்ந்துருக்கீங்க. 25 கோடி அவனுக்கு தந்திருக்கிறேனே, அவன் அப்படித்தான் உட்காருவான். 25 கோடி எலெக்ஷன் கம்யூனிஸ்டுக்கு அப்படித்தான் உட்காருவான். தொழிலாளிகளுடைய துயரை துடைத்திருக்கிறார்களா? யாருக்கான ஆட்சி இது? கம்யூனிஸ்ட் பாருங்க, நல்ல மானமுள்ள கம்யூனிஸ்ட்காரன் விரைவில் அதிமுக கூட்டணிக்கு வருவான், வந்து சேரும். இன்னைக்கு சிறுபான்மை பிரிவு மக்களுடைய கட்சி SDPI மாபெரும் மாநாடு. என் அண்ணன் அப்படியே உட்கார வச்சு 1000 ஆண்டுகள் ஓய்ந்து கிடந்த பின்னால் வாராது வந்த மாமணி போல் எங்களுக்கு கிடைத்த மகத்தான தலைவனே என்று அண்ணன் எடப்பாடியாரை மாநாட்டிலே கொண்டு போய் நடுவில் உட்கார வைக்கிறார். எங்களை காப்பாற்ற வந்த தெய்வம் என்று பேசுகிறார். மாநில செயலாளர் ஜனாப் முபாரக் சொன்னார், எங்களை காக்க வந்த தெய்வம். காரணம் என்ன? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீண்ட காலம் சிறையில் இருக்கிற இஸ்லாமிய தீவிரவாதிகளை விடுதலை செய்வோம் சொன்னது ஸ்டாலின். 2 வருஷம் ஆச்சு, இஸ்லாமிய மக்கள் பார்த்தா செய்யல. ஆனால் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சட்டமன்றத்தில் சட்டம் பேசப்படுகிற, எழுதப்படுகிற, உருவாக்கப்படுகிற, இயற்றப்படக்கூடிய சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தது எங்கள் தன்மான சிங்கம் அண்ணன் எடப்பாடியா. அத்தனை பேரு இஸ்லாமிய மக்கள் எல்லாம் சாரியா வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க. எல்லா கட்சி தொண்டர்களும் வந்து சேர்ந்துகிட்டு இருக்காங்க. கிறிஸ்துவ பாதிரியார் பெருமக்கள் எல்லாம் அங்கே கோவையில மாநாடு நடத்தி அண்ணனுக்கு பாராட்டுரை வழங்கி கொண்டிருந்தார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சிறுபான்மை மக்களுக்கு நீ பேசாத, நம்ப மாட்டான், நம்ப தயாரா இல்ல. அவன் சொன்ன மாநாட்டுல, ஐயா இவங்க எனக்கு துரோகம் தான் செஞ்சாங்க, ஆனா உங்க பக்கம் வரலான்னு நீங்க பிஜேபியோடு இருந்தீங்க ஐயா, அதனால வர முடியல. என்னைக்கு வெளியே வந்தீங்களோ எங்களுக்கு வெளிச்சம் கிடைத்து விட்டது இஸ்லாமியன் சொன்னா, கிறிஸ்துவன் சொன்னா. அன்னைக்கு அதிமுக அந்த சிறுபான்மை மக்கள் ஓட்டு போடாமையே உனக்கு தண்ணீர் ஆட்டிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வெறும் 2 லட்சம் ஓட்டு தானே. என்ன மிருகபலத்தில் முதலமைச்சரா? அன்னைக்கு எல்லாம் ஜமாத்திலேயே கூடி முடிவெடுத்து சொன்னாங்க, அதிமுக ஓட்டு போட வேண்டாம், பிஜேபியோட இருக்கு. சர்ச்சில் சொன்னா அத்தனை பாதிரி பெருமக்கள் சொன்னார்கள், அதிமுக போட வேண்டாம், அவர்கள் பிஜேபி இருக்கிறார்கள். இப்போ பிஜேபி விட்டு வந்துட்டோம். சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு யாருக்கு வரப்போகிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரப்போகிறது. அண்ணன் எடப்பாடியார் சொன்னார், கூட்டணி அமைப்பதை பற்றி நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், நீங்கள் களப்பணியாற்றுங்கள். இன்றைக்கு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழு இன்றைக்கு கூடியிருக்கிறது. அதே போல அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் அக்ரியார் அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்தினுடைய குழுவிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஆக களப்படி சூடு பிடித்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் வரும். அப்படி வருகிற போது இங்கு செங்கத்தில் வாழ்கிற மக்கள் கால்களை தொட்டு கேட்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து அண்ணன் எடப்பாடியார் யாரை சுட்டு விரல் நீட்டுகிறாரோ அவரை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி அந்த வெற்றிக்கடியை அண்ணன் அக்ரியாருடைய தலைமையில எடப்பாடியாரிடம் ஒப்படையுங்கள். அந்த காரியத்தை நீங்கள் செய்து தர வேண்டும் என்று செங்கம் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உங்கள் அத்துணை பேருடைய பாதங்களையும் நன்றியோடு தொட்டு வணங்கி கேட்டு இந்த நல்ல நிகழ்ச்சியில பேசுகிற, உரை நிகழ்த்துகிற வாய்ப்பு எனக்கு வழங்கிய தலைமை கழகத்திற்கும் எங்கள் இனமான பொதுச் செயலாளர் குடிமராமத்து நாயகன், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டினுடைய முன்னாள் வருங்கால முதலமைச்சர், மரியாதைக்குரிய இதய தெய்வம் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பாதம் தொட்டு அவருக்கும் நன்றியை சொல்லி, அவர் அறிவித்தவுடனே இந்த கூட்டத்தை கம்பீரமாக நடத்தி காட்டி விரல் நுனியிலே இந்த மாவட்ட கழகத்தை வைத்திருக்கின்ற என் ஆற்றல் மிக்க அருமை அண்ணன், என் ஆறுயிர் அண்ணன் அக்ரியார் அவர்களுக்கும், அவர் சொன்னவுடனே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர், பாய்ந்து செயலாற்றுகிற பந்தரை குதிரையாக விளங்குகிற என் நெஞ்சம் நிறைந்த சகோதரர் மகரிஷி மனோகர் அவர்களுக்கும், அவரை சார்ந்த பெயர் சொல்லவில்லை என்று வருந்த வேண்டாம், அத்துணை மேடை கருதப்படுகிற ஊடக நண்பர்களுக்கும் என் நன்றி சொல்லி இடம் சாருகிறேன். வணக்கம்.